வி பிக்சல்ஸ் பார்த்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். நேற்று செமையான மேட்ச் அப்படின்னு சொன்னால் ஐ சும்மா தானே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், ஏன்னா நேற்று வந்து மேட்ச் ஒரு மாதிரி ஒன் சைடாக முடிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக வந்து சிஎஸ்கே ஒரு 60-63 ரனில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. நேற்று ஐபிஎல்ல மேட்ச் நம்பர் 7 சிஎஸ்கே விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தான் நேற்றே தெரியுமே நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. சேப்பாக்கில் நடந்துச்சு. சேப்பாக்னா ஆப்வியஸாக சென்னையில் என்ன பண்ணுவோம், வேலை இருக்குதோ இல்லையோ நம்ம போய் எல்லாம் கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டிவி முன்னாடி இல்லை ஸ்டேடியமில் போய் உட்காந்துருவோம். ஸோ அதே மாதிரி நேற்றும் க்ரௌடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. வழக்கம் போல் டாஸ்க்கு எப்பயுமே டோனி தான் வருவார். இப்போ கேப்டன் மாறிட்டாரு அப்படின்றதுனால ருத்ராஜ் கெய்க்வாட் நேற்று டாஸ்க்கு வந்தார். நேற்றும் டாஸ் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஜெயிக்கல. யார் ஜெயிச்சாங்கன்னா சுமன் கில். சுமன் கில் எல்லா கேப்டன்ஸ் மாதிரி தான் நாங்கள் எடுத்த உடனே வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எல்லாரும் ஓகே முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் ஆட உள்ளே வந்தாங்க. பேட்டிங் ஆட புது ஓப்பனிங் பேர் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ இந்த பேட்டிங் பேரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னா இந்த ஃபாரின் ஓப்பனர்ஸ் எப்பயுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் உட்காருவாங்க. ஒரு மேத்யூ ஹெய்டனாக இருக்கட்டும், பிரெண்டன் மெக்கலம், இப்போ ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, மைக் ஹசி, இந்த மாதிரி நிறைய ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வந்து உட்கார்றப்ப செம்மையாக பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ ரச்சின் ரவீந்திரா வந்து வேற லெவலில் விளாண்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு 230 ஸ்ட்ரைக் ரேட்டில் யார் போட்டாலும் அடி காட்டுன்னு காட்டினாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப பவர் பிளே ரூல் பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் 230 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு, அதுவும் 46 ரன்னு 20 பால்ல அப்படின்னு இருக்கப்ப ரச்சின் ரவீந்திரா எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதே சமயம் ருத்ராஜ் வந்து ஒரு செகண்ட் ஃபிடில் மாதிரி பண்ணாரு. இதை தாண்டி அந்த மிடில் ஓவர்ஸ் அப்படின்னு வரும்போது ரகானே நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பண்ண மாதிரி தான் அந்த போன சீசனோட அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு யோசிக்கும் போது இல்லைன்ற மாதிரி இன்னைக்கோட பேட்டிங் இருந்துச்சு. ஓகேவா, அவர் கொஞ்சம் படுமா படாதன்ற மாதிரியே தான் விளையாடிட்டு இருந்தாரு. பட் உள்ள ரஷீத் கானை எடுத்துட்டு வந்துட்டு அந்த ரச்சின் ரவீந்திரா விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் ரகானேவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதில் ரகானேக்கு பெருசாக படல. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு செகண்ட் ஃபிடில் மாதிரி தான் ஆடினாரு. ஒரு சைடு அவர் எண்டில் ஒரு ஆடுவார், இன்னொரு சைடில் வந்து எல்லாரும் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போனாங்க. ஓகேவா, பட் அந்த மிடில் ஓவரில் 220 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுற ஒரே ஒரு பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க அப்படின்னா சிவம் டூபே. இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு விளையாண்டுருக்காரு, வேற என்ன ராஜஸ்தான் ராயல்ஸ்க்குலாம் விளையாண்டுருக்காரு. பட் எந்த மேனேஜ்மெண்ட்டும் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக அந்த பிளேயரோட கிராஃபையே மாற்றிருக்காங்க. அதுதான் சிஎஸ்கேவோட எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரான்ச்சைஸியோட யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் ஒரு 6 ஹிட்டிங் அடிக்கிற ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு சிவம் டூபே பிக் பண்ணி என்னன்னாலும் சரி நீ அந்த இடத்துல அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரான்ச்சைஸ் அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அவரை க்ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் 220 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. கிட்டத்தட்ட அடித்த எல்லா பாலும் 6 தான். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கப்ப ஸ்கோர் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் ஒரு அதிரடியான ஒரு ஓப்பனிங்கு, நடுவில் ஒரு பக்கா பைசா வசூல் பண்ணுற மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், எண்டிங்கில் வந்து முடிக்கிறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. ஏன் ஆளுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கடைசியில் எப்பயுமே வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னா ஜடேஜாவை அனுப்புவாங்க. நேற்று ரஷித் கான் வந்து 19வது ஓவர் போட்டார். ரஷித் கானுக்கு எகைன்ஸ்டாக சமர் ரிஸ்வி உள்ளே வந்தார். எக்ஸ்ட்ராடினரி டொமஸ்டிக் சீசன் வச்சுருந்தாரு. உள்ள வந்த உடனே மடக்கி ஒரு அடி அடிச்சார் ரஷீத் கானை தூக்கி 6ல். செம்ம ஸ்டார்ட் அவருக்கு. அவர் வந்து நிறைய பேர் இந்த ரைட் ஹேண்டட் சுரேஷ் ரெய்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் தூக்கி ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 6 சொருவினார். ஸோ அங்கே ஒரு நல்ல மூவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தேவையில்லாம ஜடேஜாவை அனுப்பி நம்ம அந்த இடத்துல நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சமர் ரிஸ்விக்கு போனது. அதுக்கப்புறம் வந்தார் ஜடேஜா. அதுக்கப்புறம் அவர் ஒரு 4 அடித்து முடிச்சார். இதில் குஜராத் டைட்டன்ஸ் பண்ண தப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க பவுலர்ஸை அவங்களால அவ்வளோதான் ரொட்டேட் பண்ண முடிஞ்சுது. சென்னை செம்மையாக விளாண்டாங்கன்றது தான் உண்மையான ஒரு உண்மை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஸ்மத்துல்லா உமர்ஸை ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்விங் பண்ணுவார் எல்லாருமே சரி. பட் அவங்ககிட்ட இருந்து ஸ்பின் அட்டாக் நேற்று ஒரு சான்ஸ் ஸ்பென்சர் ஜான்சனை எடுத்துகிட்டு வந்ததுக்கு பதிலாக நூர் அகமது எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சேப்பாக்கில் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போனதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்பின்னோட போயிருந்தா அவங்க ஒரு ஸ்பின் வெப் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ப்ரெஷருக்குள்ளார போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஜிடி உள்ள வந்து பேட்டிங் ஆடினாங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பெல் இந்த தீபக் சகர் போடுவார். இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் நல்லா போடுவார். நேற்று அது அவருக்கு நல்லா அமைஞ்சதுனால வழங்கும் போல் 2 ஜிடி ஓப்பனர்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸ்ட்ரகிள் பண்ண உடனே
8 ரன்ல வந்து சுமன் கில் அவுட் ஆனாரு. விருத்திமான் சகாவும் அரௌண்ட் 12 to 20க்குள்ளார தான் அவுட் ஆனாங்க. எனக்கு சரியா ஸ்கோர் ஞாபகம் இல்லை. ஸோ அவுட் ஆனாரு. ஓகேவா? இந்த இடத்துல கேப்டனா ருத்துராஜ் கைக்வாட் வந்து எல்லா பவுலர்ஸையும் ரொட்டேட் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணும்போதே சென்னை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அட்டாக்ல போனதே கிடையாது. மேக்சிமம் எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சு போனாங்க, மற்ற எல்லாத்தையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு போனாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ரேரா பார்க்காது. ருத்துராஜ் கைக்வாட் நேற்று போனாரு. நேற்று அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. முஸ்தபிசரா இருக்கட்டும், மதீசா பத்திரனாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சூப்பராக போட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஹோல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கேமாக இருந்துச்சு. பட் ரெண்டா டீமும் பார்க்கும்போது வந்து சென்னை நேற்று எக்ஸ்ட்ராடினரியாக விளையாண்டுருந்தாங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி அவங்களோட ஃப்ரான்ச்சைசி தான் அதுக்கு மேட்ரு. சிவம் டுபேன்னு ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அவருக்கு ஒரு ரோல் கொடுத்து மற்ற எந்த ஃப்ரான்ச்சைஸும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி அவங்க பவுலர்ஸோட கண்ட்ரோல் கரெக்டாக இருந்துச்சு. எந்த இடத்துல பவுலிங் லீக் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு. பட் டேரல் மிச்சலுக்கு லைட்டாக படமாட்டுது. அவங்க அது ஒரு பை, சூப்பரான பை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை தாண்டி அவங்க நினச்ச சில விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் இந்த பேட்டிங் வச்சுட்டு அவங்களால வந்து அந்த டேபிள் ரேஸில் அவங்களால வர முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவங்ககிட்ட இருக்க ஸ்பின் அட்டாக்கை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும். சாய் கிஷோர், ரஷித் கான், நூர் அகமது இவங்க 3 பேர்த்தையும் யூஸ் பண்ணியிருந்தா, அதாவது எஸ்பெஷலி நூர் அகமது நேற்று எடுத்துகிட்டு வந்திருந்தா நேற்று மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸராக போயிருக்கும் அப்படின்றதான். இதனால குஜராத் டைட்டன்ஸுக்கு பெரிய நெட் ரன் ரேட்டும் அடி வாங்கும். இதெல்லாம் தாண்டி 200 ரன் அடிச்சிட்டா அப்படின்றது சிஎஸ்கே ஓட ஃபோர்ட்டில் அவங்கள அடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபோர்ட் வச்சுருக்காங்க. அவங்க அங்கே தான் ரூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் அவங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற 5 மேட்சாக இருக்கட்டும், அதாவது ஃபைனல்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக சிஎஸ்கே உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள அடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு ஃபோர்ட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ் இந்த கேம் அப்படின்றதுனால என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத தாண்டி அடுத்தடுத்த மேட்ச்லாம் இருக்குது. இந்த மேட்ச் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கலாம். இதுதான் நேற்று நான் மேட்ச்சில் பார்த்தது. உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த மேட்ச்சுக்கு மறக்காமல் இதே மாதிரி வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்களும் மறக்காம பார்த்துருங்க.